குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் மிஸ். என்ன வர வர குட் ஈவினிங். நம்மட கிளாஸ்ல இங்கிலீஷ் பிள்ளைகள் காணாம போயிட்டாங்க நிறைய பேர். இவ்வளவு 71 பேர் இருக்கிறாங்கடாப்பா. இவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல. என்ன மிஸ்? எங்கட இங்கிலீஷ் குரூப்ல 71 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒன் மினிட் பிள்ளைகள், 1 மினிட்டா. ஏன் குரூப்ல இருக்காங்கன்னே தெரியல பிள்ளைகள். சும்மா இருக்கிறாங்க இவ்வளவு பேர். கிளாஸுக்கு ஒழுங்கில்ல, நினைச்ச நேரம் வாராங்க, நினைச்ச நேரம் போறாங்க. என்ன செய்யறாங்கன்னு தெரியல. பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. இந்த ஷனோஷ் வந்து எத்தனை கிளாஸ் ஜாயின் பண்ணல. ஷனோஷ் நினைச்சு நினைச்சு வாரன். ஐடி கிளாஸுக்கும் அப்படித்தான் நினைச்சு நினைச்சு வருவார். அஜிந்தன் ஐடி எடுக்கிற இல்லையா? அஜிந்தன் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க, நெடுகளை சொல்றதா வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் சொல்றதா? ஆஹ் விசிட்ட கிளாஸ்ல இருக்க ஒழுங்கா இருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சனோஷ் இல்ல, சனோஷ் வந்து வீடியோ ஆன் பண்ணினாலும் அவர் எழுப்பி திரிவார். கிளாஸ்ல எப்படி இருக்கிறீங்க பிள்ளைகள்? என்ன குழந்தை பிள்ளைகள் பாபாக்களா நீங்க? ஆஹ் இல்லையான்னு சொன்னா நீங்க பிசிக்கல் கிளாஸ்ல போகலாம் தானே. பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. சனோஷ் இருக்கிறீங்களா இல்லையா? சனோஷ ரிமூவ் பண்ண போறேன் மிஸ். சனோஷ் கிளாஸ்ல ஒழுங்கா இருக்க வேணும். சனோஷோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நல்லா இல்ல. சரியா? கிளாஸ்ல இருந்தா வீடியோ ஆன் பண்ணி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க நினைச்சு நினைச்சு கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க சனோஷ். சனோஷுக்கு மிஸ் கதைக்கிறது கேக்குதா? சனோஷுக்கு மிஸ் கதைக்கிறது கேக்குதா? சனோஷடம் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் மிஸ். எஸ் டீச்சர். இதுல எத்தனை பேர் இருக்கீங்க? 2, 4, 6, 7 பேர் இருக்கிறீங்க. 71 பேர்ல 7 பேர் தான் இருக்கிறீங்க. மிச்ச பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்களோ தெரியுது. என்னதுங்க இருக்கிறாங்க இப்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ண இல்லையா? லீவ் ஆயிடும். சும்மா என்னதுக்கு எண்ணிக்கை இருக்கணும். ரைட், ஓகே. போன கிளாஸ் என்ன பார்த்தோம் பிள்ளைகள்? இப்ப எங்களுக்கு இங்கிலீஷ் தானே என்ன? இங்கிலீஷா ஜிட்டா? அஜிதான் ஜிட் ஐசிடிக்கு நீங்க ஜாயின் பண்ற இல்லையா? இல்ல மிஸ், நான் ஐசிடி கிளாஸ்ல இல்ல. ஐசிடி கிளாஸ்ல இல்ல, ரைட்டா? உங்களோட பேரை நான் ஐசிடி கிளாஸ்லயே போட்டிருக்கேன், நான் தான் கேட்டேன் நான். ரைட், ஐசிடிக்கு எங்க அஜிந்தன் வர மாட்டீங்க.
பிள்ளைகள் கிளாஸுக்கு ஒழுங்கா இருக்க வேணும் சொல்லிட்டேன். நினைச்சு நினைச்சு வாரதா இருந்தா தயவு செய்து நின்றுடுங்க. சரியா? இந்த மாசம் நான் கடைசி பார்த்துட்டு ஒழுங்கா வார பிள்ளைகளை மட்டும்தான் வச்சிருப்பேன். மிச்சங்கெல்லாம் கலைச்சு விட போறேன் நான். எந்த கிளாஸுக்கு இருக்க விட மாட்டேன். இந்த மாசம் மட்டும் பார்த்துட்டு அடுத்த மாசத்துல இருந்து கலைச்சிடுவேன் எல்லாரையும். நினைச்சு நினைச்சு வராங்க. சில பிள்ளைகள் அந்த ஃபீஸ்ட் உள்ள பிள்ளைகளை மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், மட்டாகளை கலைச்சு போடுவேன். இது ரங்காஜி தானே போட்டேன். ரைட். வர்ஷினிய காணு. வர்ஷினி ஐசிடி ரைட். ஜருணி ஓகே. ருஃபைடா விஷாலினி இருக்கிறீங்களா? விஷாலினி போன கிளாஸ் வர இல்லையா? விஷாலினி விஷாலினி இருக்கிறீங்களா? நோ மிஸ். விஷாலினி வந்தீங்களா போன கிளாஸ்? நோ மிஸ். ஏன் வர இல்ல? நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா போன கிளாஸ்ல? நோட்ஸுகள் நோ மிஸ். அப்புறம் எதுக்கம்மா இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணீங்க? ஆ போன கிளாஸ் படிச்சது என்னன்னு தெரியாது, அடுத்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. உனக்கு என்ன விளங்கும் அப்ப? ஆ உங்களுக்கு பாமட்டு மிஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எனக்கு வேற வேலை இல்லாமல் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். காலம் ஒளிம்பி உங்களோட வேலை தான் செய்யறோம். ஆ நீங்க படிப்பீங்கன்னு பார்த்தா படுத்து கிடக்குறீங்க போலாம் கிடக்கு. இதுல ஒன்று ரெண்டு பிள்ளைகள் தான் உண்மைக்கும் விரும்பி படிக்கிறீங்க. மிச்ச பிள்ளைகள் என்னத்துக்கு கிளாஸுக்கு வாரீங்கன்னு தெரியல. அதான் இந்த இந்த மாசம் கடைசியில பார்த்துட்டு எல்லாரையும் கலைச்சி விடத்தான் இருக்கு. தொடர்ந்து வார பிள்ளைகள் ஒன்று ரெண்டு ஒரு ஒரு 8 பிள்ளைகள் கிட்ட தான் இருக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேருக்கிட்ட தான் இருக்கிறீங்க தொடர்ந்து வராங்க. அவ்வளவு பெரிய வச்சு கொண்டுதான் போக போறேன். பிள்ளைகள் படிக்கிறதுன்னு சொன்னா ஒரு தொடர்ச்சி இருக்கணும். பிள்ளை முதலாவது நீங்க ஒன்று விளங்கணும். இப்போ டார்த்தி மிஸ்கிட்ட படிக்கிறீங்க. டார்த்தி மிஸ்கிட்ட படிக்கிறது புலங்கையில இன்னொரு மிஸ்கிட்ட போறீங்க. இப்ப கிரேட் 7ல ஃபர்ஸ்ட் டேர்ம் டார்த்தி மிஸ்கிட்ட படிக்கிறீங்க. பிறகு டார்த்தி மிஸ்கிட்ட விளங்கலைன்னு சொல்லி என்ன கிரேட் 7ல செகண்ட் டேர்முக்கு இன்னொரு டீச்சர்ட்ட போறீங்க. அதுவும் விளங்குது இல்லைன்றீங்க. அதுக்கு பிறகு மூன்றாவது டேர்முக்கு இன்னொரு டீச்சர்ட்ட போறீங்க. இப்படியே பறந்து பறந்து தெரிஞ்சீங்கன்னு சொன்னா என்ன பிரயோசனம் உங்களுக்கு? ஒரு டீச்சர்கிட்ட படிக்கிறீங்கன்னு சொன்னா இப்படித்தான் மிஸ்ஸும் படிச்சணும். ஒரு டீச்சர்கிட்ட படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னா கேட்கவன், மிஸ் எனக்கு விளங்கல. நீங்க கேட்டு படிக்கல அவங்க உங்களை கவனிக்கலைன்னு சொன்னா நீங்க விலகுறது நல்லா. நீங்க அந்த கிளாஸ்ல இருக்கவே கூடாது. உங்களை கவனிக்கிறாங்க இல்ல, உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களை கவனிக்காம இருக்கிறாங்க, வேற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளை தான் உனக்கு கேட்கிறாங்கன்னு சொன்னா நீங்க விலகுறது நல்லா. ஆனா நானும் உங்களை அப்படியா செய்யறேன் நான் பிள்ளைய? இந்த கிளாஸ்ல நான் வந்து எப்படி உங்களை படிப்பிக்கிறேன்? அஜிதன் சொல்லுங்க பாப்பா. மிஸ்ஸுக்காண்டி சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். மிஸ் எப்படி படிப்பிக்கிறேன் நான்? கேள்வி எத்தனை பேரை கேட்கிறேன் நான்? எல்லாரையும் கேட்பீங்க மிஸ். ஷனோஸ், மிஸ் இங்கிலீஷ் பாடம் எப்படி படிப்பிக்கிறேன் நான்? சொல்லுங்க பாப்பா. எல்லாருக்கும் பொதுவா படிப்பேன். எல்லாருக்கும் பொதுவா? அப்ப நீங்க கிளாஸுக்கு வாரீங்க இல்ல? ஒழுங்கு இல்ல ஷனோஸ், என்ன ஒழுங்கு இல்ல கிளாஸுக்கு அப்ப? மிஸ் நான் நீங்க 2 சொல்லலாம். பேருக்கும் அக்ஷயன் மிஸ் நான் சொல்லலாம். சொல்லுங்க. மிஸ் எல்லாரையும் ஈக்குவலா கேள்வி கேட்டு பிறகு வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா கவனிச்சு அவர்களுக்கு விளங்கப்படுத்தி பிறகு இன்ட்ரெஸ்டான முறையில வீடியோ கிளிப்ஸ் மூலமா நல்லா இன்ட்ரெஸ்டா படிப்பிக்கிறீங்க. அப்ப எங்க மிஸ்ட கிளாஸுக்கு ஆட்கள் வராங்க இல்ல, 2 நாள் வராங்க திருப்பி ஓடுறாங்களே. அப்ப யாருல பிள்ளை? அப்ப உங்கள பிள்ளை இல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளை. என்ன பேரண்ட்ஸ் தான் நாங்க எங்க பிள்ளைகள் இருக்குது இல்லட்டு கொண்டு திரியிறாங்க போல. எல்லாட்டையும் காசு கொஞ்சம் கூட இருக்கு போல அப்ப எல்லார்ட்டையும். அப்ப சரி, ஓகே. அப்ப நாங்க நாங்க படிச்சுன்னு போவோம். சரியா? இன்றைக்கு எல்லாரையும் பிடிச்சு ரிமூவ் பண்ணி விட்றான். பிடிச்சு 71 பேர் என்னத்துக்கு அதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு விளங்கல. ரைட்.
பட் இது வர்ஷினிக்கு இன்றைக்கு தான் கடைசி பிள்ளைகள் எல்லாருக்கும் இன்றைக்கு தான் கடைசி. நீங்க எனக்கு 7 பேர் இருந்தாலும் போதும் பிள்ளை. நீங்க 7 பேரும் நல்லா படிச்சு நீங்க பாஸ் பண்ணினா போதும் எனக்கு. சரியா? நீங்க நல்லா படிச்சு மிஸ்ஸுக்கு நீங்க கொடுக்குற காசுக்கு மிஸ் விரும்புறதுதான். நீங்க மிஸ் கண்டு மிஸ்ஸிட பாடத்துக்கு ஒரு அமௌண்ட் பே பண்றீங்க தானே, அதை குறிச்சு நீங்களும் சந்தோஷப்படணும், உங்களோட பேரண்ட்ஸும் சந்தோஷப்படணும். அதுக்கான தான் மிஸ் வந்து படிப்பிக்கிறேன். மற்றபடி எனக்கு இந்த காசுக்கெல்லாம் நான் மிஸ் படிப்பிக்கிறேன். மிஸ் காசுக்கு படிப்பிக்கிற ஒரு பக்கம் இருக்கு. அது இண்டிவிஜுவலா நான் படிப்பிக்கலாம். நான் பேமெண்ட்டையும் எதிர்பார்ப்பேன், பிள்ளைகளுடைய படிப்பையும் எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த வே மிஸ்ஸிட அந்த படிப்பு வேற. இது வந்து மிஸ்ஸுக்கு உங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற பணங்கள் வந்து மிஸ் வந்து அதை எதிர்பார்த்து நான் செய்யல. சரியா? எங்கட யாரு சாரும் வந்து அதை எதிர்பார்த்து டீச்சர்ஸ் எல்லாரும் இந்த ஐவிங்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களோட பேமெண்ட் எதிர்பார்த்து செய்யல பிள்ளைகள். சரியா? நீங்க பயன்பெறணும் மட்டும் தான் நாங்க எங்களோட டைம் ஒதுக்கி உங்களுக்கு செய்யறோம். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கொண்டு கிளாஸுகளை கட் பண்ணாம இருக்கிற நீங்க 7 பேர் இருந்தாலும் 8 பேர் இருந்தாலும் மிஸ்ஸை கேட்டு படியுங்க பிள்ளை. இது விலங்குமே சொல்ல திருப்பி சொல்லுங்க. இல்லாட்டிக்கு எக்ஸசைஸ் தேவைன்னா கேளுங்க, மிஸ் இன்னும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, நாங்க செய்து பாக்குறோம். நீங்க கேக்குறீங்க இல்ல, அப்படி யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. மிஸ் கொடுக்குறதே கான்வென்ட்டுங்க. அப்ப நான் நினைக்கிறது ரைட், அப்ப இவ்வளவுமே போதும் உங்களுக்கு, இவ்வளவுமே போதுமே. நான் மிஸ் அவ்வளவுத்துக்கு ஏற்ற மாதிரி தான் படிப்பிக்கிறேன். இதுக்கு மிஞ்சிய கூட தேவைப்படாது. ஏன்னா அவ்வளவுத்துக்கு கொஞ்சம் நீங்க விளங்கிட்டீங்கன்னா, மெத்தட் விளங்கிட்டீங்கன்னு சொன்னா செய்து கொண்டு போதான் இருக்கு. நிறைய நிறைய செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. அவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் தேவைப்படாது. சொல்லி தரது திருப்பி வீட்டுல படிச்சீங்கன்னாலே போதும். சரியா மிஷேல்? ஓகே. அப்போ நாங்க போன கிளாஸ் என்ன பார்த்தோம் பிள்ளைகள் இங்கிலீஷ்ல? உனக்கு ஒரு ஞாபகப்படுத்துங்க பாப்போம். போன கிளாஸ் இங்கிலீஷ்ல என்ன பார்த்தோம்? ஸ்டோரி டெல்லிங் பார்க்கணும். ஸ்டோரி டெல்லிங். கிராமர்ல என்ன பார்த்தோம் பிள்ளைகள்? கிராமர்ல கடைசி என்ன முடிச்சிருக்கிறோம்னு இருக்கா சொல்லுங்க பிள்ளைகள். கிராமர்ல யூனிட் 1ல 7. யூனிட் 1ல பேப்பர் செஞ்சு கொண்டிருக்கோம். என்ன ரைட்? எஸ் மிஸ். 1 minute. யூனிட் 1ல நம்பர் 7 கொஸ்டின் எழுதிட்டீங்களா எல்லாரும்? விக்ரமசிங்க பற்றி, மார்டின் விக்ரமசிங்க பற்றி எழுதி இருக்கிறீங்க தானே? எஸ் மிஸ். ஒருக்கா அஜிந்தன் வாசிங்க. அப்ப நீங்க எழுதின ஒருக்கா வாசிங்க ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ். அந்த கிரியேட்டர் அந்த மார்ட்டின் விக்ரமசிங்க பற்றி நாங்கள் பேராகிராஃப் எழுதணும் தானே மிஸ்? அதுல அவே போட்டிருக்கிற மாதிரி தான் எழுதணுமா, இல்ல நாங்களே வித்தியாசமான முறையில அதுல வந்து இன்ஃபர்மேஷன் தந்திருக்கிறாங்க. நீங்க அதை வச்சுக்கொண்டு 1 லைன்ல எழுதலாம், 2 லைன்ஸ்ல எழுதலாம். எப்படியும் நீங்க தான் ஆன்லைன் நீங்க செய்ய வேணும். ஒரு 1 minute பிள்ளைகள். ஒரு எனக்கு கால் வருது. 1 minute. Right. Okay, Nahi, நம்மட அஜிந்தன் வாசிங்கப்பன். Can you read the paragraph? 1 minute, Okay, 1 minute, 1 minute. Right, okay. Read it. Martin Vikramasinghe. Yes. Read it louder. He's Little louder, huh? he's dead.
23 July 1976 in Colombo, Sri Lanka. Start to write novels Gamparellia Yes, yes, in Ajindan. These are the Yes, miss. information they gave, right? These are the information they gave. So, you have to write the paragraph including this information, right? You have to use this information and you have to write it your own as a paragraph. So, how you can make the paragraph? So, when you start, Martin Wickramasinghe was born or was died. He was died 23rd July 1976, age of 86, Colombo, Sri Lanka. And he started to write his famous novel, Gamparellia, in 1940s. Juhandaya and Kaliyuga in 1957. Okay. And he won Viragaya the Don Patrick Award. Viragaya wins the Don Patrick Award. He won. win பண்ணினார் என்ன the prize பெற்றுக்கொண்டாராம். டான் பேட்ரிக் அவார்ட் அண்ட் ஒரு அவார்டை பெற்றுக்கொண்டார். ஸோ நீங்க தான் மேக் பண்ணணும். யூ ஹாவ் டு மேக் as a sentence, right? You have to make the information as a sentence, and then you can write. And he was sent to an English school in Gaul called Bauna Vista. And in the school days, Wickramasinghe became fluent in English as well as Latin. And Martin Wickramasinghe, at the age of 5, he was taught the singular alphabets at home and in the village temple by a monk. And he was born on 29th May 18. இப்ப நாங்க இத மாறியும் எழுதலாம். பிறந்ததை மேல எழுதிட்டு Martin Wickramasinghe was born on 29th May 819 in the town of Kogala. அதுக்கு பிறகு நீங்க அவர் ஸ்டார்ட் பண்ணினதுகளை எழுதலாம். சரியா? சோ நீங்க தான் மேக் பண்ணணும் பிள்ளைகள். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். சரியா? இப்ப விளங்கிட்டுதா என்ன மெத்தட் என்னது அஜிந்தனுக்கு? Yes, miss. Akshan, can you read your paragraph? Okay, miss. Right. Martin Wickramasinghe, born in Colombo, Sri Lanka. He was a renowned writer who passed away on July 23. Very good. 1986, Akshan got at the the idea. age of Akshan got the idea. Ajindan. Just like that, you have to do. Right? Information நீங்க யூஸ் பண்ணி you have to write the sentence as your own. Yes, நான் முதல் இப்படி அதெல்லாம் paragraph அங்க இன்ஃபர்மேஷன் தந்திருக்கேன்ல சென்டென்ஸ் இல்ல தான் என்ன முதல் குழம்பினான். பிறகுதான் நிறைய நேரமா இருந்து யோசிச்சு பிறகு எழுதிச்சேன் மிஸ். Right, very good, good try. Yeah, right. You can read that. Okay, miss. Before that, Akshan, can you send me in clearly that you wrote? நீங்க எழுதினது இருக்கா? Can you WhatsApp me now? I can Okay, display miss. it. I can screen it. Michelle, how did you do that? நீங்க எப்படி எழுதினீங்க? Can you read the paragraph?
பழி மிஸ் கொஞ்சம் அந்த இது வே ஆஃப் த கிளாஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ன்றதால நான் எழுதல. அப்ப என்ன செய்யணும்? கிளாஸை கட் பண்ணி நின்று இருக்கணும் நீங்க என்ன? அபிஜன், why are you late today? அபிஜன், So school class. ஸ்கூல் கிளாஸ் முடிச்சிட்டு வர்றீங்களா? Oh, miss. Right, okay. Can you on your video clip? Can you on your video? Okay, miss. Have you sent Akshay? Right, okay. Martin, right. Martin Vikramasinghe was born and varma. Was born. Okay, miss. பிறந்தார் என்ன? அப்போ was born. Right, 1 minute. I'll screen it. நாங்க ஸ்கிரீன் பண்ணுவோமா? Right. Okay. I'll read this, huh? Right. Okay, Akshan. You read. You read. Okay, miss. Martin Vikramasinghe was born in Colombo, Sri Lanka. He was a renowned writer who passed away on July 23, 1986, at the age of 86 in Colombo. He began writing his famous novel Gambaralya in the 1940s, followed by In 19 and varmapan. In the varathavilla. In the 1940s. Right. Good. Okay, miss. Followed by. Yuvan Gadaya in 1948 and the Kali Yugaya in 1957. Okay. His novel Viragaya won the prestigious Don Petrick Award. Very good. Vikramasinghe sent to an English school called Buena Vista, where he became fluent in both English and நாங்க Latin. went and பாவிக்கலாம். Vikramasinghe went to an English school called Buena Vista. Buena Vista, where he became fluent in both English and Latin. At the age of 5, he was taught the singular alphabet at home and in the village temple by a monk. Right, very good. இதான் பிள்ளைகள் மிஸ் எதிர்பார்த்ததா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பேராகிராஃப் மேக் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, நீங்க இதை பார்த்து எழுதுறீங்களா பிள்ளைகள்? இதை பார்த்து எழுதி கொள்றீங்களா? இதுல எப்படி வருமெண்டா மார்டின் விக்ரமசிங்கே வாஸ் பார்ன், அதுல வாஸ்ன்றது வருமா? Was born in Colombo, Sri Lanka. He was a renowned writer who passed away on July 23rd, 76 at the age of 86 in Colombo. Okay, was born under the matru Martinacharya. அபிஜன் ஹம்சனே ஜாயின் பண்றது இல்லைங்க இங்கிலீஷ் கிளாஸ்ல. அபிஜன் ஃப்ரெண்டா ஹம்சன் இல்லையா? சாரி. ஓகே. மிஷேல் பிரசன், ரக்மானோ, சிவந்திகா இருக்கிறீங்களா? நோ. யருணி, ருஃபைடா, விஷாலினி, மன்ஹா, அஜிந்தன், அக்ஷயன், அபிஜன், ஆரதி. வெரி குட். ஆரதி கண்டினியூஸா ஜாயின் பண்ண. வெரி குட். தக்ஷயன், மரியம், அபிஷ்னயா,
ஷனோஷ். அபிஷ்னியா இருக்கிறீங்களா? இல்லைன்னா பிரீத்திகா. நோ. லகீஷா. ஹானாஷி. 1 2 3 4 5 6 7 8. Okay. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். Yes, Satsi. இன்றைக்கு எஞ்ச விட்டேன் கொஞ்சம் விசிட்டர்ஸ் வருவினம் மிஸ். சிலையங்கள்ல இடையில லீவ் ஆக வேண்டி வரும். நான் உங்களோட யூடியூப்ல பார்த்து எழுதுறேன் மிஸ். Right. Okay. ஓகே மிஸ்.